சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தின நிகழ்வை எதிர்வரும் 25ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் நடத்துவது தொடர்பான தீர்மானம் குறித்து இதன்போது அறிவிக்கப்பட்டது. இதுவரையான காலப்பகுதியில் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்துக்கு 23,352 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. மனித புதைகுழிகளில் கண்டுபிடிக்கப்படுகின்ற எலும்புக்கூடுகள் அல்லது மனித எச்சங்களுக்கும் தொடர்புகள் இருக்கும் என்ற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் குறிப்பாக தடவியல் மற்றும் தொல்லியல் சம்மந்தமான வேலை திட்டங்களில் நாங்கள் இணைந்து கொண்டு வர்றோம். அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மனித புதைகுழிகள் சம்மந்தமான விடியப்பரப்புகளும் தனித்துவமானவை. உதாரணமாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கொக்குத்தொடுவாய், குருக்கள் மடம் அல்லது சதோசா மன்னாரில் காணப்படுகின்ற மனித புதைகுழிகள், அண்மையில் நாங்கள் தொடர்ச்சியாக பங்கு பெற்றி கொண்டிருக்கின்ற செம்மணி சம்பந்தமான மனித புதைகுழிகள் ஒன்றோடு ஒன்று பல்வேறு சம்பவ தொடர்புகளினை கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மன்னர் சதோசா உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது எவ்வளவு தூரம் விஞ்ஞானபூர்வமாக கார்பன் டேட்டிங் என்று சொல்லப்படுகின்ற கால கணிப்பு சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்றதுக்கு பயன்படுத்துகின்ற ஒரு யுக்தி. அது மட்டும் போதுமாக இருக்காது. மனித புதைகுழிகள் சம்பந்தமான முடிவுகளினை நாங்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எமது காணாமல் போன ஆட்கள் பற்றிய சட்டத்திலே அனுமதிக்கப்பட்ட போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் சட்டத்திலே எமக்கு அளிக்கப்பட்ட அதிகாரங்களின்படி விசேடமாக ஆரம்ப கட்ட இடைக்கால நிவாரணம், இது ரிவைவல் பேமெண்ட், இது கொம்பன்சேஷன் அல்ல, நஷ்டஈட்டு தொகை அல்ல. காணாமல் போனவர்களுக்காக உயிர்களுக்காக நஷ்டஈடு வழங்குவது என்பது வகையில் சரியானது என்பது எனக்கு கூற முடியாது. இருப்பினும் இது அவர்களில் தங்கியிருப்பவர்களுக்கான இடைக்கால நிவாரணமாக ரூபாய் 2 லட்சம் ஒரு விண்ணப்பதாரிக்கு அல்லது அவர்களை தங்கியிருக்கும் குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வரையிலான தொகையும், இதைவிட அந்த காணாமல் போன ஆரம்ப விசாரணைகளுக்கு தருகின்றவர்கள் கேட்டுக்கொள்ளும் இடத்தில் அவர்களுக்கான மரண சான்றிதழ் அல்லது காணப்படாமைக்கான சான்றிதழ், சர்டிஃபிகேட் ஆஃப் டெத் ஓ சர்டிஃபிகேட் ஆஃப் அப்சன்ஸ், இந்த 2 வகையான பத்திரங்களும் தேவைப்படுபவர்களுக்கு எமது அலுவலகத்தினால் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் பதிவாளர் நாயக திணைக்களத்திற்கு சிபார்சு செய்து அனுப்பப்படுகின்றன.